அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த மாதத்தில் இருக்கோம். இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியுமே நமக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. இந்த நேரங்களை எல்லாம் நம்ம துஆவிற்காக பயன்படுத்தணும். அதுலேயும் சஹருடைய நேரம் என்பது மிக உன்னதமான நேரம். துஆக்கள் கபூலாகக்கூடிய ஒரு நேரம் அது. அந்த நேரத்தில் இதுபோல மிகச்சிறந்த துஆக்கள் திக்ருகளை நீங்கள் ஓதிட்டு இந்த வருடம் முழுவதும் உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அதை நசீபாக்கி தருவான். ஏன்னா எப்போவுமே ரமலான் மாதத்தில் நம்ம எப்படி அமல்கள் செய்கிறோம், எந்த மாதிரியான துஆக்களை நம்ம கேட்குறோமோ அதுதான் நமக்கு வருஷம் முழுக்க வரும். எனவே எப்போவுமே ரமலானில் அதிக அளவில் பெரிய பெரிய தேவைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா எனக்கு இந்த வருஷம் எனக்கு இது கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் பிடிவாதமாக கேளுங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய திக்ரு. கடன் பிரச்சனையை முற்றிலும் நீக்கக்கூடிய ஒரு துவா. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடன் என்பது நிம்மதியவே அழிச்சிட்டு வருது. நிறைய குடும்பங்கள் கடனால் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அவங்களால நிம்மதியாக தூங்க முடியல, சாப்பிட முடியல. இன்னும் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லாம் கூட உணர முடியலை. அல்லாஹுக்கு நன்றி செலுத்த முடியல. ஏன்னா இந்த கடன் பிரச்சனை அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது. எனவே கடன் அதிகமாக இருக்கிறவங்க, இந்த வருடம் முழுவதும் செல்வ செழிப்பில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த வருஷம் முழுக்க தொழில் துறை செய்யக்கூடியவங்க, இந்த வருஷத்தில் தொழிலில் பரக்கத் கிடைக்கணும், தொழில் வளர்ச்சி அடையணும், அதிகமான லாபம் கிடைக்கணும். இன்னும் பெண்கள் தொழில் தொடங்க போகிறீங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் இந்த துஆ ஓதிக்கோங்க. இந்த வருடம் முழுவதும் இதனுடைய பரக்கத் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். எனவே பணத்தை பற்றி ஏதாவது கவலைகள் இருந்தது அப்படின்னாலும் சரி, அல்லது பணம் உங்களுக்கு அவசியம் தேவையாக இருக்குது, ஒரு பெரிய விஷயம் நோன்பு தீர்ந்து எனக்கு இது நடக்கணும், திருமணம், ஒரு வீடு கட்டுறது, ஒரு வியாபாரம், ஒரு வேலை, இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு பணம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த துஆவை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. அப்படிப்பட்ட அந்த பரக்கத்தான துஆ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மிம்மா இந்தக வாஃபில் அலைய மின் ஃபலுலிக வன்ஷுர் அலைய ரஹ்மத்துக வான்சில் அலைய மிம் பரக்காத்திக. இதனுடைய பொருள்: அல்லாஹுவே, உன்னிடம் உள்ளதை நான் உன்னிடமே கேட்கிறேன். உன் அருளிலிருந்து எனக்கு அருள் புரிவாயாக. உன் கருணையை என் மீது பரப்பி உன் அருட்கொடைகளிலிருந்து என் மீது இறக்கி வைப்பாயாக. சுப்ஹானல்லாஹ். இது செல்வத்துக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தேவைகளுக்கும் போதுமான ஒரு வார்த்தை. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலான் மாதத்தில் தஹஜ்ஜத்துடைய நேரத்திலையோ அல்லது சஹர் முடிச்சிட்டோ அல்லது ஃபஜ்ருடைய வேலையிலையோ நீங்கள் ஒரே ஒரு நாளாவது இந்த துஆவை அர்த்தத்தை உணர்ந்து ஒரு முறை ஓதுனீங்க அப்படின்னா போதும், இதனுடைய பலன் இன்ஷா அல்லாஹ் வருடம் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கும். எனவே இந்த மிகச்சிறந்த துஆவை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல செல்வம் சார்ந்த பிரச்சனைகளுக்கோ அல்லது பண வரவு அதிகரிக்கவோ, ஒரு தொழில் தொடங்கிறதுல பரக்கத் கிடைக்கவோ, உங்களுக்கு நிறைய வஜீஃபாக்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபை இப்போவே நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க. இதில் எல்லா விதமான தேவைகளுக்குமே வஜீஃபா இருக்குது. மேலும் 30 ஜூஸ் குரானும் தமிழில் வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது கேட்பது கிடைக்கும் வஜீஃபா தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களோட மேலான துஆவில் என்னையும் சேர்த்துக்கோங்க, எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துஆ செஞ்சுட்டு தான் இருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.